Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனோட கண்டினியூவேஷன் திரும்பவும். நம்ம போன வீடியோவில் பார்த்ததெல்லாம் லாட்டிடியூடினல் கிரேடியன்ட், எப்படி இடத்துக்கு இடம் வேரியேஷன் இருக்குது, ஸ்பீஷீஸ் எப்படி வேரி ஆகுது, அப்புறம் எங்கெங்கே எவ்வளோ இருக்குது, அமேசான் ஃபாரஸ்டில் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம் இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரிவிட் பாப்பர் ஹைப்போதிசிஸ்குள்ளேயும் நம்ம போனோம். போயிட்டு ஒரு ஒரு முக்கியமான ரிவேட்டை எடுத்துட்டா ஃப்ளைட்டே விழுந்துரும் அப்படியெல்லாம் ஒரு பால் எர்லிஷோட ஐடியாவெல்லாம் பார்த்தோம். எதுக்காக அதெல்லாம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இப்போ நாம் ரொம்ப தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த 6th எக்ஸ்டிங்ஷன் சொல்கிற அளவுக்கு நிறைய காணாமல் போயிட்டு இருக்கு. இந்த பயோடைவர்சிட்டியில் நிறைய ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆகிட்டே இருந்தால் அப்புறம் நம்மளோட லைஃப் என்ன ஆகும், இவ்வளோ ஒரு த்ரெட்டனிங்கில் போய் நிற்கும் நம்ம லைஃப் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னோட்டமாக இந்த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இதனோட கண்டினியூவேஷனாக எப்படி இந்த லாஸை நம்ம ஈடுகட்ட போகிறோம், எப்படி கன்சர்வ் பண்ண போகிறோம், அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இங்கே நம்ம இதை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த குறுகிய காலகட்டத்தில் எத்தனை அனிமல்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, காணாமல் முழுக்க முழுக்க காணாமல் போயிடுச்சு, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு எதெல்லாம் இந்த 4 ஈவில் குவாட்ரேட் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இந்த 4 விஷயங்களால தான் ரொம்பவே தொலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு, ரொம்பவே முக்கியம் கூட இது இந்த சாப்டரில் பார்ப்போம். Loss of biodiversity. While it is doubtful if any new species are being added through speciation into the Earth's treasury of species, there is no doubt about their continuing losses. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு நியூ ஸ்பீஷீஸ் வருதா அப்படிங்கிறதுல ஒரு இந்த இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்பீஷீஸ் ட்ரெஷரோட, அதாவது ஒரு பெரிய பொக்கிஷமான இந்த ஸ்பீஷீஸ், இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்பீஷீஸோட புதுசாக ஒரு ஸ்பீஷீஸ் ஜாயின் ஆகுதோ இல்லையோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நம்மளால் இருக்கிற ஸ்பீஷீஸ் தொலைஞ்சு போய்கிட்டு தான் இருக்குது. The biological wealth of our planet has been declining rapidly and the accusing finger is clearly pointing to human activities. என்னன்னா கண்டினியூஸாக தொலைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கு, எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமாக கை காட்டப்படுவது யாருன்னா ஹியூமன் பாப்புலேஷன். The colonization of tropical Pacific island by human is said to have led to the extinction of more than 2000 species of native bird. இங்க பாருங்க, இதோட மோசம் ஏதாவது இருக்குமான்னு. அதாவது ஒரு மனுஷன் வாழ போன இந்த பசிபிக் ஐலாண்டில் அவன் போன பிறகு, அவன் காலனைஸ் பண்ண பிறகு 2000 ஸ்பீஷீஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் நேட்டிவ் பேர்ட்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற பேர்ட்ஸ் டோட்டலாக எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. IUCN Red List, that is 2004, documents the extinction of 784 species, including 338 vertebrates and 359 invertebrates and 87 plants in the last 500 years. So the Red Book data, Red Listனா இதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சு, இதெல்லாம் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது, அதாவது தொலைஞ்சு போக போகுது. ஒன்லி 2 or 3 தான் அவைலபிள் அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸில், ஆர்கானிசம் அப்படின்னு. அடுத்தது என்டேஞ்சர்டு கொஞ்சம் ஒரு 10-15 இருக்குது, ஒரு 100 இருக்குது. இன்னும் இதை காப்பாற்றலைன்னா அந்த பர்டிகுலர் இனமே அழிஞ்சிரும். அந்த மாதிரி அவன் லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த ரெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவான் இதை. அவனோட 2004 டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, 784 ஸ்பீஷீஸ் இந்த லாஸ்ட் 500 இயர்ஸில் எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு. அதில் 338 வெர்டிபிரேட்டு, 359 இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் 87 பிளான்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம ரஃப் ஐடியா, இதுக்கு மேலேயும் போயிருக்கணும். Some examples of recent extinctions include the dodo, ஒரு பேர்டு, ஓகே, பார்க்கறதுக்கு அன்னப்பறவை மாதிரி இருக்கும், மொரிஷியஸ்ல இருந்து. குவாகா ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, குவாகா அப்படிங்கிறது ஜீப்ரா மாதிரி கொஞ்சம் குட்டி சைஸில் இருக்கும். தைலசின், இது வந்து ஒரு மார்சுபியல், ஆஸ்திரேலியாவில். இந்த டாஸ்மேனியன் உல்ஃப் மாதிரி இன்னும் கொஞ்சம் கோடெல்லாம் போட்ட மாதிரி தைலசின், ஆனால் மார்சுபியல். Stellar sea cow from Russia and 3 subspecies Bali, Javan and Caspian of tiger, இவங்க எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இது எக்ஸாம் கொஷின், ரொம்பவே முக்கியம். டோடோ, குவாகா, தைலசின் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஸ்டெல்லா sea cow from Russia and 3 subspecies Bali, Javan and Caspian from tiger. All have become extinct. The last 20 years alone have witnessed the disappearance of 27 species. 20 yearsல 27 species காணாம பண்ணியிருக்கோம். Careful analysis of records
shows that extinction across taxa are not random. Some groups, like amphibians, appear to be more vulnerable to extinction. Adding to the grim scenario of extinction is the fact that more than 15,500 species worldwide are facing the threat of extinction. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து ரேண்டமாலாம் நடக்கல. அப்படியே மொத்தமாக சில குரூப் மொத்தமாக நிறைய சீக்கிரமாக காணாமல் போகுது. முக்கியமாக நம்ம இவன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராக் ஆம்ஃபிபியன் குரூப் வந்து ரொம்ப இட் இஸ் வெரி மச் த்ரெட்ஃபுல், எக்ஸ்டிங்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆடிங் டு த கிரிம் சினாரியோ, இந்த எக்ஸ்டிங்ஷன் சினாரியோவை பார்க்கும்போது 15,500 ஸ்பீஷீஸ் வேர்ல்டு வைட் facing the threat of extinction. Presently, 12% of all bird species, 12% of all bird species and 23% of all mammal species and 32% of all amphibian species and 31% of all gymnosperm species are facing the threat of extinction. பாருங்க, இந்த வேர்ல்ட் ஃபேஸ் த த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இந்த நம்பர் பார்த்துக்கங்க, 12%. ஸோ இது கம்மியாக இருக்குது. மற்றதெல்லாம் பர்சன்ட் ஆஃப் பேர்ட்ஸ், 23% ஆஃப் மேமல்ஸ், 32% ஆஃப் ஆல் ஆம்ஃபிபியன். இவன் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பயங்கரமான கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருக்கான். 31% of gymnosperm species are in the threat of extinction. From a study of the history of life on Earth through fossil records, we learned that large-scale loss of species like the one we are currently witnessing have also happened earlier, even before humans appeared on the scene. During the long period, that is 3 billion years Dandi, since the origin and diversification of life on Earth, there were few episodes of mass extinction of species. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியவே பார்க்குறோம், ஃபாசில் ரெக்கார்ட்ஸு, ஃபாசில் ஸ்பீஷீஸ், அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து இதே மாதிரி எக்ஸ்டிங்ஷன் காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்டிங்ஷன் பார்க்குற மாதிரி நிறைய எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. முக்கியமாக ஒரு 3 பில்லியன் இயர்களுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்டிங்ஷன்ஸ் எல்லாம் மாசாக அப்படியே எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு, அப்படியே மொத்தமாக காலியாக இருக்கு. ஆனாலும் ஒரு பிரேக் வைக்கலாம் பாருங்க. How is the sixth extinction presently in progress different from the previous episodes? அதாவது இந்த எக்ஸ்டிங்ஷனுங்கிறதோ காணாம போறதுங்கிறதோலாம் நம்ம இந்த பிளானட் எர்த்துக்கு புதுசு இல்லைதான். காலங்காலமாக நடந்திருக்கு, மாசாவும் தொலைஞ்சு போயிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சிக்ஸ்த் எக்ஸ்டிங்ஷன் நம்ம ஹியூமன் ரேஸில் இது எப்படி போன தடவை நடந்த எக்ஸ்டிங்ஷன்லாம் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the differences in the rates, the current species extinction rates are estimated to be 100 to 1000 times faster than in the pre-human times, and our activities are responsible for the faster rates. அதாவது மனுஷன் வரத்துக்கு முன்னாடியே எக்ஸ்டிங்ஷனுங்கிற ஒரு ஃபினமினன் இருந்திருக்கு. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன் சொல்றது. இப்போ இருக்கிற இந்த சிக்ஸ்த் எக்ஸ்டிங்ஷன் இது வரைக்கும் நடந்த எக்ஸ்டிங்ஷன் எல்லாம் விட 100லேருந்து 1000 டைம் ஃபாஸ்டர். அதாவது மனுஷன் வரதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஃபாஸ்ட்டாக இருக்குடா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்மளோட ஆக்டிவிட்டி தான். Ecologists warn that if the present trend continue, nearly half of all the species on Earth might be wiped out within the next 100 years. இதே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த 100 வருஷத்துக்குள்ள பாதிக்கு மேல நம்மளே காலி பண்ணிட்டு போயிடுவோம். In general, loss of biodiversity in a region may lead to decline in plant production, lowered resistance to environmental perturbations such as drought, and increased variability in certain ecosystem processes such as plant productivity, water use, and pest and disease cycles. பார்த்தீங்கன்னா இப்படி இந்த டைவர்சிட்டி போக போக ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, they were able to withstand the resistant towards alien species. அதெல்லாம் ஏலியன் ஸ்பீஷீஸோட அதுங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்தால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதோட ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஃபஸ்ட்டு சொல்கிறான் டிக்ளைன் இன் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ பயோடைவர்சிட்டி குறைஞ்சிச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி குறையும். ரெசிஸ்டன்ட் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் வந்து அதோட ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அதாவது மேன்மேடோ இல்லை நேச்சுரல் கேலமைட்டிஸோ அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வேரியபிலிட்டி இன் சர்டன் ஈகோசிஸ்டம் ப்ராசஸ் வச்சு பிளான்ட் எல்லாமே வேரியேஷன் ஆகும். இயர் டு இயர் வேரியேஷன் ஒன்று, ஸ்டேபிள் கிளைமேட், ஸ்டேபிள் என்விரான்மெண்ட்டில், அதாவது நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டினா என்னென்னா இயர் டு இயரில் வேரியேஷன் ரொம்ப காட்டாது, ஆனால் இங்கே காட்டும். அப்புறம் அது எடுத்துக்கிற வாட்டர் கண்டென்ட்டோ இல்லை அது பெஸ்ட்டோட ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டியோ அதில் இருக்கிற எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறான் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியால்.
இந்த லாஸுக்கு என்னெல்லாம் காரணம்? So, the causes of biodiversity losses, the accelerated rate of species extinction that the world is facing now are largely due to human activities. There are four major causes. The evil quadrants is the sobriquet used to describe them. So, இந்த நாலு விஷயங்கள் the evil quadrant ன்னு சொல்றோம். என்னென்ன விஷயம் நம்ம இந்த லாஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட்டாட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் ஃபர்ஸ்ட். அதாவது தன் இருப்பிடத்தை தொலைத்தல். எந்த ஒரு ஆர்கானிசமும் தன் இருப்பிடத்தை தொலைக்குது. இல்ல பெரிய காடுகளை அழிச்சு ஃப்ராக்மெண்ட்டா விளைநிலங்களா மாத்துறது, அந்த மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரொம்பவே நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் எல்லாத்தையும் ரிசர்ச்ங்கிற பேர்ல. ஏலியன் ஸ்பீஷீஸ் உள்ள இருக்கிற ஸ்பீஷீஸை போடுறது. அப்புறம் கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஃபோர்த்தா ஒன்று வரும். கோ எக்ஸ்டிங்ஷன்னா இப்போ மியூச்சுவலிசம்ல படிச்சோம் இல்லையா, ஃபைரஸ் அண்ட் பம்பிள் பி, ஒன்று போனால் இன்னொன்றும் போயிடும், அந்த மாதிரி. ஸோ இங்கே habitat loss and fragmentation. This is the most important cause driving animals and plants to extinction. The most dramatic examples of habitat loss come from tropical rainforest, once covering more than 14% of Earth land surface. These rainforests now cover no more than 6%. 14% இருந்த இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இப்போ உலகத்தில் 6%க்கு குறைஞ்சிருச்சு. They are being destroyed fast. By the time you finish reading this chapter, 1,000 more hectares of rainforest would have been lost. The Amazon rainforest, it is so huge that it is called the lungs of the planet, harboring probably millions of species, is being cut and cleared for cultivating soya beans on, or for conversion to grasslands for raising beef cattle. Besides total loss, the degradation of many habitats by pollution also threatens the survival of many species. When large habitats are broken up into small fragments due to various human activities, mammals and birds requiring large territories and certain animals with migratory habitat are badly affected and leading to population decline. Okay, so besides total loss, the degradation of many habitat by pollution also threaten the survival of many species. இப்போ பாருங்க, மொத்தமா சொல்றேன். அதாவது இவ்ளோ ஹேபிட்டாட் லாஸ்க்கு முதல் காரணம் என்னன்னா மனுஷன்தான். அதுல முக்கியமா நம்மளுடைய ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் 14% இருந்தது எர்த் சர்ஃபேஸ்ல, இப்போ 6% வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ரொம்பவே காடுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 1000 ஏக்கர்ஸ் காணாம கூட போயிருக்கலாம். அமேசான் ஃபாரஸ்ட் லங்ஸ் ஆஃப் த பிளானட்னு சொல்றோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவை கட் பண்ணிட்டு நிறைய காடுகளை அழிச்சிட்டு சோயாபீன் பயிரிடுறாங்க, இல்லாட்டி கிராஸ் லேண்ட்ஸ் வைக்கிறாங்க, பீஃப் கேட்டில்லாம் சாப்பிட அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொன்று, இந்த நிறைய ஃபாரஸ்ட் அழிக்கும்போது அனிமல்ஸோட ஹேபிட்டாட் காலியாகுது. நம்ம கிரியேட் பண்ணுற பொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த பொல்யூஷனாலேயும் நிறைய விஷயங்கள், நிறைய ஹேபிட்டாட் லாஸ் இருக்குது. ஸோ நிறைய பெரிய பெரிய காடுகள் அழித்து ஃப்ராக்மெண்ட்டாக மாறும்போது மேமல்ஸ், பேர்ட்ஸ் அங்கே வாழற அத்தனையுமே அதனுடைய அது அது இருக்கிற ஏரியா விட்டுட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் மைக்ரேட் ஆகி இங்கே வர அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, பேர்ட்ஸ் அண்ட் அதுவும் காணாமல் போகும். ஸோ ஆக மொத்தம் இந்த பாப்புலேஷன்ங்கிறது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போய் டைவர்சிட்டி லாஸ்ங்கிறது வரதான் செய்யும். அடுத்தது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஹியூமன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் டிபெண்டட் ஆன் நேச்சர் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர், பட் வென் நீட் டர்ன்ஸ் டு greed, it leads to overexploitation of natural resources. Many species extinction in the last 500 years. Stellar sea cow passenger pigeon were due to overexploitation by humans. Presently, many marine fish population around the world are over-harvested, endangering the continued existence of some commercially important species. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், மனுஷனோட நீடுங்கிறது கிரீடாக, தேவைங்கிறது பேராசையாக மாறும்போது அவன் நேச்சுரல் ரிசோர்ஸஸை சுரண்டி எடுத்துடுறான். முக்கியமாக இந்த ஸ்டெல்லார் சீக்கோ, பேசஞ்சர் பீஜியன் எல்லாம் இந்த ஒரு லாஸ்ட் 500 இயர்ஸில் எக்ஸ்டென்ஸ் சாப்பிட்டே காலி பண்ணியிருக்கான் இதையெல்லாம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மெரைன் ஃபிஷ் ஓவராக எடுத்து அதெல்லாமே என்டாஞ்சர்டு, சாகிற, எக்ஸ்டிங்க்ட் ஆகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். Alien species invasion, third one. When alien species are introduced unintentionally or deliberately for whatever purpose, some of them turn invasive and cause decline or extinction of indigenous species.
The Nile perch introduced into Lake Victoria. இதெல்லாம் exam question in East Africa. லேக் விக்டோரியா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கால இருக்கு. அதுல நைல் பர்ச்ங்கிற ஒரு ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. Eventually to the extinction of ecologically unique assemblage of more than 200 species of cyclid fish in the lake. இவன் உள்ள வந்து இங்க இருக்கிற 200 ஸ்பீஷீஸை போட்டு தள்ளிடுறான் இந்த cyclid fish. You must be familiar with the environmental damage caused and threat posed to our native species by invasive weed species like carrot grass, Parthenium, Lantana, and water hyacinth, Eichhornia. ஸோ இவன் எல்லாமே வந்து ஏலியன் ஸ்பீஷீஸ் தான். The recent illegal introduction of the African catfish, Glarius garipinus, for aquaculture purposes is posing a threat to the indigenous catfishes in our rivers. ஸோ ஏலியன் ஸ்பீஷீஸ் வந்தா நம்மளால என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, இவனை அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தனை உள்ள கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா, இவன் இண்டிஜினஸா நம்ம ஊர்ல இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷீஸை போட்டு தள்ளுறான். அதுக்கு எக்ஸாம்பிளா ஒன்று நைல் பர்ச்சை லேக் விக்டோரியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே இருக்கிற நேட்டிவ் 200 ஸ்பீஷீஸ் ஆஃப் சைக்ளிடிக் ஃபிஷ் காணாமல் போகுது ஒன்று. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லென்டானா, பார்த்தீனியம் அண்ட் வாட்டர் ஹயசின்த், ஐகார்னியா எல்லாம் ஏலியன்ஸ் நம்ம ஊர் கிளைமேட்டை நாஸ்டி பண்ணுறது. அப்புறம் ரீசெண்டாக இங்கே கேட்ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் கிளேரியஸ் கேரிபினஸை வந்து போட்டு இது வந்து அக்வாகல்ச்சருக்காக பர்பஸ் இஸ் போசிங் த்ரெட் டு இண்டிஜினஸ் கேட்ஃபிஷஸை போட்டுக்கிட்டு இருக்கு அவர் ரிவர்ஸில். இது இது இந்த இந்த திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். கோ எக்ஸ்டிங்ஷனில் 4th குவாட்ரேட்டாக போனால், when a species becomes extinct, the plant and animal species associated with it in an obligatory way also become extinct. When a host fish species become extinct, its unique assemblage of parasite also meets the same fate. Another example is the case of the co-evolved plant pollinator mutualism, where extinction of one invariably leads to extinction of the other. Co-extinctionனா இந்த இடத்துல நம்ம ஒஃபைரஸை படிப்போம். ஒஃபைரஸ் இட் இஸ் ஆர்கிட் அண்ட் பம்பிள் பீ. இப்போ இவன் எப்பவுமே மியூச்சுவலி பெனிஃபிட்டட் பார்ட்னர். இதில் ஹோஸ்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேரசைட்டும் காணாமல் போயிடும், அவ்வளோதான். இப்போது இது வந்து ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஒன்று இருந்தால் தான் ஒன்று உயிர் வாழும் அப்படிங்கும்போது அந்த ஹோஸ்ட் காணாமல் போகும்போது பேரசைட்டு இல்லாமல் போகும், அப்படியும் இது காணாமல் போகும். ஸோ இந்த 4 ஈவில் குவாட்ரேட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா ஹேபிட்டாட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்வேஷன் அண்ட் கோ எக்ஸ்டிங்ஷன். இந்த 4த்தை ரொம்ப தரோவாக படிக்கணும். ப்ளஸ் இந்த முக்கியமாக இந்த குவாகா, டோடோ அண்ட் தென் தைலசின் அண்ட் ஸ்டெல்லார் சீக்கவ், அதுக்கப்புறம் இருக்கிற சப்ஸ்பீஷீஸ் ஆஃப் டைகர், அது ரொம்ப முக்கியம். 6th எக்ஸ்டிங்ஷன்னா என்ன, அது எவ்வளோ ஃபாஸ்ட், 100 to 1000 டைம் ஃபாஸ்டர். அதுக்கப்புறம் இங்கே இந்த இதில் யார் ரொம்ப அதிகமான த்ரெட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிபியன் 32%, ஃபர்ஸ்ட் ஆம்ஃபிபியன், அடுத்தது மேமல்ஸ் ஜிம்னோஸ்பெர்ம் 31%, அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது 23, பேர்ட்ஸு 12. ஸோ திஸ் இஸ் ஆம்ஃபிபியன். கொஞ்சம் இப்படி படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். 31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம், இவங்கெல்லாம் த்ரெட்டில் இருக்காங்க, ஜிம்னோஸ்பெர்ம். அடுத்தது 23 mammals. This is birds. So only animals எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் amphibian, செகண்ட் mammal, தேர்ட் birds. ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லிவிங்கில் முக்கியமாக பிளான்ட் ஆஸ் வெல் தி அனிமல் எடுத்துக்கிட்டா ஜிம்னோஸ்பெர்ம் செகண்ட்ல. இவன் 32%, 31, இந்த நம்பர் ஆர்டர் எல்லாம் கரெக்டாக படிக்கணும். இந்த இந்த லெசனே பயோடைவர்சிட்டி முழுக்க முழுக்க நம்பர் சார்ந்த ஒரு லெசன். ஸோ நான் இன்னைக்கு இந்த லாஸ் படித்ததோடு நிறுத்துகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த கன்சர்வேஷன் பற்றி படிப்போம். அது வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே படிச்சுட்டே இருங்க, ரொம்ப முக்கியமும் கூட. ஓகே, தேங்க்யூ.